ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த காலை வேளையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முக்கியமான நம்மளுடைய சர்ச் மீட்டிங் நிமித்தமாக நம்முடைய பாஸ்டர் இந்த லைவ்ல இணைய முடியல. கர்த்தர் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேச போற காரியம், பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதம் முடிவதற்கு சரியாக 7 நாட்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையிலங்க நாட்களும் காலங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். சீசன்ஸ்ல கர்த்தர் ஒர்க் பண்ணுவார், டைமிங்ல ஒர்க் பண்ணுவாரு. சோ உங்க நாட்கள்ல, இந்த 7 நாள்ல உங்க வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் என்ன செய்ய போறார், வாட் காட் இஸ் கோயிங் டு டூன்றத கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். சொல்லுங்க, ஏசப்பா என்னோடு கூட பேசுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேச போறார். வாசிக்கிற உங்களுக்காக 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை லக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் லக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டார்கள். சோ டோட்டலி இஸ்ரவேல் ஜனங்களோட இஸ்ரவேலுடைய ராஜா கூட சேவகர்கள் பாத்தீங்கன்னா வெறும் 232 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணா 7000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இவர்களை எதிர்த்து வருகிறவர்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமாங்க? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 20:16. அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனதாத்தும் அவனுக்கு உதவியாய் வந்த 32 ராஜாக்களும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டார்கள். சோ டோட்டலி 32 ராஜாக்கள், அப்புறம் மற்ற ராஜாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க இஸ்ரவேல் ராஜா கூட வெறும் 7000 தான் இருக்கிறாங்க. 7232 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனா எதிரியோடைய கூட்டத்தோட 32 ராஜாக்களும் மற்ற ராஜாக்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்க பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிரா வருகிறவர்களோடு எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க கூட இருக்கிறது யாருன்றத நீங்க பாருங்க. உங்க கூட இருக்கிறவர், வேதம் சொல்லுகிறது, உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடியினால், ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால், உங்க மேல கர்த்தருடைய வலக்கரம் இருக்கிறபடியினால், உங்க எதிரிக எத்தனை பேர் வந்தாலும், பிசாசு மொத்த நரகத்தையும் எழுப்பி உங்களுக்கு விரோதமா வந்து நின்னாலும், இந்த காலை வேளையில அன்பு ஃபெய்த் கிளினிக் சொந்தங்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகனை நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் இந்த யுத்தத்தில் நீங்க ஜெயிப்பது அதிக நிச்சயம். ஆமென். உங்க எதிரி, உங்க எனிமீஸ் ஜெயிக்க கர்த்தர் விடமாட்டார். எஸ்பெஷலி உங்க கடன் ஜெயிக்க ஆண்டவர் விடமாட்டார். உங்க வியாதி ஜெயிக்க கர்த்தர் விடமாட்டார். உங்க போராட்டம் ஜெயிக்க கர்த்தர் விடமாட்டார். இந்த உலகத்துல எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. பட் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு விரோதமாய் நிற்கிற உன் எதிரி கூட்டத்தை கர்த்தர் சிதறடிக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க, ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். ஒருவனும் உங்களுக்கு விரோதமா நிற்க முடியாதுங்க. விரோதமா கர்த்தர் பேசவும் முடியாதுன்றாரு, நிற்கவும் முடியாதுன்றாரு. 7232 பேர்த்த வச்சு ஏறக்குறைய 32 ராஜ்யங்களை இஸ்ரவேலின் ராஜா முறியடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சீரியர்கள் பயந்து ஓடினார்களாம். ஏன் தெரியுமாங்க? ஹெவன்லி ஹோஸ்ட் கர்த்தர் இறக்குனாரு. பரலோகத்தின் சேனைகளை கர்த்தர் இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்காக கர்த்தர் இறக்குனாரு. இன்னைக்கு சொல்றேன், இந்த கமிங் 7 days, இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்க யுத்தத்துல உங்களோடு கூட பரலோக சேனையை கட்டவிழ்க்க போகிறார். ஆமென். சொல்லுங்க, என்னோடு கூட பரலோக சேனை இணைய போகிறது. ஆமா, இந்த மார்ச் மாதத்துல நீங்க தோற்று போக மாட்டீங்க. இங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். பாத்தீங்களாங்க, ஏங்க எப்படிங்க வெறும் 7000 பேர்த்த வச்சுட்டு எத்தனையோ 32 ராஜ்யங்கள், ஒரு ராஜ்யத்திலேயே ஏறக்குறைய ஒரு 20,000-30,000 இருப்பாங்கன்னு நம்ம வச்சுக்குவோமே. 32 ராஜ்யத்தை வெறும் 7000 பேர் தோற்கடிக்க முடியும்னா இது கர்த்தரோட உதவி இல்லாம செய்ய முடியாது.
சோ இந்த 7 நாள்ல கர்த்தருடைய உதவி, காட்ஸ் ஹெல்ப் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கமெண்ட் பண்ணலாமா? காட்ஸ் ஹெல்ப், காட்ஸ் ஹெல்ப், காட்ஸ் ஹெல்ப். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, காட்ஸ் ஹெல்ப். என்னோட சேர்ந்து நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஐ ஹாவ் காட்ஸ் ஹெல்ப் வித் மீ. ஆமென். உங்களோடு கூட தேவனுடைய உதவி இருக்கிறபடியினால் எத்தனை ராஜ்யம் விரோதமா வந்தாலும் நிச்சயமாய் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீர்கள். சோ இந்த 7 நாள்ல கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டவிழ்க்க போகிறார். இரண்டாவதாக கர்த்தர் செய்ய போற காரியத்தை, இந்த 7 நாள்ல கர்த்தர் உங்களுக்காக செய்ய போற காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 22வது வசனம், 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும், மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றார். பிரியமானவர்களே, இந்த 7 நாள் கர்த்தர் உங்ககிட்ட விரும்புகிறது, ஒரு ஊழியக்காரங்களை வச்சு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறது என்னன்னா, உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். புதிய உடன்படிக்கையில எப்படி பலப்படுத்திக்கலாம்? பிரேயர்ல, வர்ஷிப்ல, தேவ வார்த்தையை வாசிக்கிறது நிமித்தமாக, ஆமென், ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்வது நிமித்தமாக உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க, நான் என்னை பலப்படுத்திக் கொள்ள போறேன். நீங்க ஜெபத்துல உங்களை பலப்படுத்தும் பொழுது, இந்த 7 நாள் நீங்க பிரேயர்ல உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும் போது, வேத வாசிப்புலையும் வசனங்களை கேட்கறதுலயும் ஆராதிக்கிறதுலயும் உங்களை பலப்படுத்தும் பொழுது, நான் சொல்றேங்க, இந்த 7 நாள் நீங்க தோத்து போக மாட்டீங்க. நிச்சயமா உங்க தலை நிமிர்த்த தான் படும். ஆமென். கட்ட முடியாத கட்டி முடிப்பீங்க. என்னோட கூட இணைந்திருக்கிற நீங்க சொல்லலாம், எங்க சிஸ்டர் மார்ச் மாதமே முடிய போகுது, இன்னும் நான் கட்ட வேண்டியதே பேங்க் கட்டல, கட்ட வேண்டிய வட்டியே கட்டல, நான் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூல இன்னும் எனக்கு செலக்டட் லெட்டர் வரல, அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்லயே போய்கிட்டு இருக்கு சிஸ்டர். நீங்க சொல்லலாம், கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றாரு, இந்த நாட்கள்ல உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறாரு. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களை நீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்க, ஜெபத்துல பலப்படுத்த ஆரம்பிங்க. ஆமென். அடுத்ததாக பிரியமான நம்பர் 3, இந்த 7 நாள்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற காரியம் வாசிக்கிறேன். 23வது வசனம். சீரியாவின் ராஜா ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களுடைய சமபூமியில் யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வோம். மனுஷ யோசனைகள். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய ஆட்கள் யோசித்து வைத்திருந்தாலும், பிளான் பண்ணி வைத்திருந்தாலும், இந்த 7 நாள்ல கர்த்தர் அந்த பிளான்ஸ அபத்தமாக்க போகிறாரு, திட்டங்களை குலைக்க போகிறார். இங்க வேதம் சொல்லுகிறது, சீரியாவின் ராஜா சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவன் அவங்க மலை தேவனா இருக்கிறபடினால் மலையில சண்டை போட்டா நம்ம தோத்துருவோம்பா, பாளையத்துல போய் சண்டை போடுவோம், அவங்களை கீழே வர விட்டு நம்ம அடிப்போம் என்று அவங்க பிளான் பண்றாங்க. யார் அந்த சீரியாவின் ராஜா? பெனாதாத் பிளான் பண்றாரு. ஆனா என்ன நடந்தது தெரியுமாங்க? அவங்க சொன்னது நிமித்தமாகவே கர்த்தர் வைராக்கியமாய் இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன் சொந்த ஜனத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். எந்த மனிதர்கள் உங்களை எதுல அழிக்கணும்னு நினைத்தார்களோ, எந்த மனிதர்கள் எதை உங்ககிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைத்தார்களோ, எந்த மனிதர்கள் உங்களை எதை வைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் நோட் பண்ணி வைத்து, எழுதி வைத்து, அதிலேயே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் செய்ய போற நீதி இதுதான், நீங்கள் உயர போகிறீர்கள். ஆமென். சோ என்ன மூன்றாவது காரியம் இந்த 7 நாள்ல கர்த்தர் செய்ய போறது என்னன்னா, மனுஷ யோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க, மனுஷ யோசனைகள் அபத்தமாக போகிறது. மனுஷ பிளான்ஸ் கர்த்தர் கொலைக்க போகிறாரு. உங்களுக்கு விரோதமா ஒருவனும் உட்கார்ந்து கூட்டம் கூடி பரியாசம் பேச முடியாதுங்க. ஏன்னா கர்த்தர் இந்த 7 நாள்ல உங்களுக்காக வைராக்கியமா யுத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க, my God fights for me. ஹalleluya. கமெண்ட் பண்ணுங்க முடிந்தால், என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த 7 நாள்ல my God fights for me. Amen. சோ நான்காவதாக பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு பேச போற காரியம், உங்களுக்கு இந்த 7 நாள்ல அப்பா செய்ய போற காரியம் என்னன்னா, நான் வாசிக்கிறேன் 28வது வசனம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குக்கு தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியஸ் சொல்லியிருந்தபடியினால் நான் இந்த ஏராளமான
அதிகமான ஜன கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். பிரியமானவர்களே, ஸ்மால் பிகினிங், கர்த்தருக்கு ஸ்மால் பிகினிங் தாங்க ரொம்ப பிடிக்கும். சின்ன ஆரம்பத்தை தான் கர்த்தர் மிக பெரிய பரிவாரங்களாய் தேவன் மாற்றுவார். இங்க என்ன சொல்றாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மழைகளின் தேவன், பள்ளத்தாக்களுக்கு தேவனாய் இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை அடிச்சிடலாம் என்று பெனாதாத் பிளான் போடும் பொழுது இவங்க பள்ளத்தாக்குல தன்னை பலப்படுத்தி கொண்டு போய் நிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி நின்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுனா 1 ராஜாக்கள் 20:17 அவர்கள் வெள்ளாட்டுக்கிடாயை போல பாளையம் இறங்கினார்கள். பாக்குறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி போல இருங்கினாங்களாம். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களாம், ஏராளமான ஜனங்களா இருந்தாங்க. ஏன்னா 32 ராஜ்யம் இல்ல, ஏராளமான ஜனங்களா இருந்தாங்களாம். ஆனா மனுஷன் முன்பாக இவங்க சின்ன ஒரு குட்டி பையன் மாதிரி இருந்தாங்க. அந்த ஸ்மால் பிகினிங் தான், அந்த ஸ்மால் மென்னை தான் கர்த்தர் மிக பெரிய ஆட்களாய் தேவன் உயர்த்தினார். இன்னைக்கு உங்க கையில உங்க பிசினஸ் ஆகட்டும், உங்களுடைய பொருளாதாரம் ஆகட்டும், உங்ககிட்ட எது ஸ்மால், எது என்கிட்ட சின்னதா ஆண்டவரே இருக்கு, நானே ஒரு சிறியவன் அப்பா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் ஒரு ஒன்றுமில்லாதவன் சொல்லி என்னோடு நீங்க இணைந்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. கர்த்தருக்கு நீங்க தான் வேணும். கர்த்தருக்கு இந்த சின்ன ஆரம்பம் தான் வேணும். கர்த்தருக்கு இந்த சிறிய துவக்கம் தாங்க வேணும். ஆமாங்க, ஆரம்பம் என்னைக்குமே அற்பமா தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு இல்ல. என்னைக்குமே கர்த்தருடைய ஸ்டைல் என்னன்னா ஆரம்பத்தை கம்மியா தான் ஆரம்பிப்பாரு, முடிவோ அது எப்படி இருக்கும், சம்பூரணமா இருக்கும். இந்த காலை வேளையில 4வதாக இந்த 7 நாட்கள்ல கர்த்தர் செய்ய போற காரியம் என்னன்னா உங்களுடைய சிறு சிறு காரியங்களை கர்த்தர் பெரிதாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. God likes my small beginning. கர்த்தர் என்னுடைய சிறிய ஆரம்பத்தை விரும்புகிறாரு. அந்த சிறிய ஆரம்பம் பெரிய காரியங்களை கொண்டு வந்தது. ஆமென். கமெண்ட் பண்ணலாமா? ஸ்மால் பிகினிங் brings great miracles. ஆமா, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. ஸ்மால் பிகினிங்ஸ் brings great miracles. ஆமென். சின்னதா இருக்கு சிஸ்டர், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, சிறிய பணம் தான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. பெரியவர் உங்களோடு இருக்கிறபடினால் பொருளாதாரம் கர்த்தருக்கு ஒரு பொருட்டு அல்ல, உங்களுடைய சிறிய காரியங்கள் கர்த்தருக்கு ஒரு பொருட்டு அல்ல. ஆமென். நாங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பிரியமானவர்களே, நானும் என் கணவரும் பாஸ்டர் ஜெபேஷ் கிறிஸ்டியும் இணைந்து ஆரம்பிக்கும் பொழுது வெறும் 20 பேர், வெறும் 15 பேர்த்து, அவ்வளோ பேர்த்த வைத்துதான் ஆரம்பித்தோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் சபையை பெருக பண்ணி ஒரு சபை இல்லைங்க, கோயம்புத்தூர் பட்டணத்துல 2 சபையை கொடுத்து 2 சபையிலையும் கர்த்தர் நூற்றுக்கணக்கான ஜனங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவன் ஆசீர்வதித்தாரு. சர்ச் பில்டிங்க இன்னும் இன்கிரீஸ் பண்ற அளவுக்கு கர்த்தர் ஆட்களையும் ஜனங்களையும் நிரப்பினாரு. எதனால தெரியுமாங்க? அந்த ஸ்மால் பிகினிங். ஆமென். பி ட்ரூ இன் யுவர் ஸ்மால் பிகினிங். உங்களுடைய சின்ன ஆரம்பத்துல உத்தமமா இருங்க. உங்க சின்ன ஆரம்பத்துல உறுதியா இருங்க. உங்க சின்ன ஆரம்பத்துல விசுவாசத்தோட நில்லுங்க. கர்த்தர் சொன்னார்னா செய்து முடிப்பாரு. நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு மிகப்பெரிய ஆட்களோட உதவி நமக்கு அவசியம் இல்லைங்க, மிகப்பெரிய ஆட்களுடைய தயவு நமக்கு அவசியம் இல்ல. அநேகர் சொன்னாங்க, இவங்க எங்களை விட்டு போனனால இவங்க ஒண்ணுமில்லாம போயிருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன பதில் சொன்னோம் தெரியுமாங்க? பிரதர், நீங்கள எங்களை உயர்த்துறது கர்த்தர். ஆமென். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேங்க. உங்களை உயர்த்த கர்த்தர் இருக்க உங்க சிறிய துவக்கத்தை பார்த்து சோர்ந்து போயிராதீங்க. ஸ்மால் பிகினிங்ஸ் will bring great miracles. ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு அதான் சொல்றாரு, ஸ்மால் பிகினிங்ஸ் will bring great miracles. ஆமென். சோ 5வதாக இந்த 7 நாள்ல கர்த்தர் இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு செய்ய போற காரியம் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆமென். கமெண்ட் பண்ணுங்க. மை காட் இஸ் ஸ்பீக்கிங் வித் மீ. மை டாடி ஜீசஸ் இஸ் ஸ்பீக்கிங் வித் மீ. ஆமென். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. 5வது பாயிண்ட். 7 நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளில் சீரியரில் 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். ஒரே நாள்ல தாங்க. ஆனா இதற்கு பின்பாக வேதாகமத்துல எப்பவுமே அப்படிதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, this day, today, நாளைக்கு கர்த்தர் செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார் அப்படின்னு. ஆனா நீங்க அதுக்கு பின்பாக கான்டெக்ஸ்ட்ல ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா God takes time to prepare you. உங்களை கர்த்தர் prepare பண்றதுக்கு, ட்ரெயின் பண்றதுக்கு அவர் சில நாட்களை எடுப்பார். வேதம் சொல்லுகிறது 1 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க
கர்த்தர்கிட்ட போய் தன்னை பலப்படுத்தி கொண்டார்களாம். நேரம் வரும் பொழுது 7 நாட்களும் பாளையம் இறங்கினார்கள். என்ன நடந்துச்சு? அவங்க யுத்த களத்துல தைரியமா போய் நிக்கிறாங்க. 7 days they were filled with the praying spirit. 7 days they were filled with the worshiping spirit. 7 days they were filled with the faith spirit. கர்த்தருடைய ஆவியினால, விசுவாச ஆவியினால, அபிஷேகத்தினால, கிருபையினால, தயவுனால, இரக்கத்தினால 7 நாள் அவர்களை நிரப்பினார்கள். 7ஆம் நாளில் என்ன நடந்ததுன்னா வேதம் சொல்லுகிறது, on the 7th day the war has been started. 7ஆம் நாளில் யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரே நாளில் 1,00,000 பேரை 7,000 பேர் முறியடித்தார்களாம். வெறும் 7,000 people, லட்சம் பேர்த்த ஒரே நாள்ல முறியடிக்க கர்த்தர் பலனாய் இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த 7 நாளும் நான் உறுதியா நின்று ஜெபிக்க போகிறேன். இந்த 7 நாளும் நான் உறுதியாய் வேதம் வாசிக்க போறேன். இந்த 7 நாளும் அதிகாலை ஜெபத்துல நான் கலந்து கொள்ள போறேன். இந்த 7 நாளும் நான் உபவாசித்து ஜெபிக்க போறேன். சோ இந்த 7 days நான் சொல்றேங்க, இந்த மார்ச் இந்த கடைசி நாட்கள் 26ல இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது on the 7th day you will see a miracle. ஆமென் சொல்லுங்க. நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன். என் கண்கள் அற்புதத்தை காணும். கர்த்தர் உங்க கண்ண அற்புதத்தை பார்க்காம இந்த மாதத்தை முடிக்க வைக்க மாட்டாருங்க. சோ பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார் என்பதை மறந்து விடார். ஃபைனல் அண்ட் லாஸ்ட் 6வதாக கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற காரியம் இந்த 7 நாள்ல வாசிக்கிறவங்களுக்காக பாருங்க. 5 காரியம் கர்த்தர் என்ன செய்வாருன்றத நம்ம வாசிச்சோம். 6வதாக நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 33வது வசனம். அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உன் சகோதரன் பெனாதாத் என்றார்கள். பாருங்களேன், இத்தனை நாள் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இத்தனை நாள் ஆண்டவர் யுத்தத்திற்கு இஸ்ரவேல் ராஜாக்கு உதவி செய்தார். ஆனா ஒரு கட்டம் வரும்பொழுது இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணிட்டாரு? பெனாதாத்தை பார்த்து இவன் சகோதரன்ட்டார். பாருங்க, அவர்களை முறியடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் பலனை கொடுத்தாரு. ஆனா எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு பெனாதாத் ராஜா, சீரியாவோட ராஜா வந்த உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜா நீ என் சகோதரன்ட்டாரு. கர்த்தர் உங்களை சில இடத்துல இருந்து பிரித்தார் என்றால், கர்த்தர் உங்களை சில உறவுகள் உங்கள் இடத்துல வேண்டாம் என்று சொன்னார் என்றால், டோன்ட் ஜாயின் வித் தம். ஆமென். கர்த்தர் பிரித்த மனிதர்களோடு நீங்கள் இணைய நினைக்கும் பொழுது, ஒருவேளை அவங்க உங்களுக்கு நல்லது செய்யலாம், முன்பு தவறு செய்து இப்ப உங்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கலாம், முன்பு உங்களை குறித்து அவதூறு பேசி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை சரி இப்ப உங்களோடு கூட இணையலாம். ஆனா இங்க கர்த்தர் தெளிவா சொல்றாரு, பெனாதாத்தோடு இஸ்ரவேல் ராஜா இணைந்தபடியினாலே அவனுடைய ராஜ்யம் அவன் கைகளில் இருந்து எடுக்கப்பட்டது. எல்லா நன்மையும் பெனாதாத்துடைய கரங்களில் போனது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கடைசியாக இந்த 7 நாள்ல நீங்க என்ன செய்ய வேண்டும்னு சொல்றாருன்னா, மகனே, மகளே, என் சகோதரனே, சகோதரி, என் தகப்பனாரே, என் தாய்மாரே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பிரித்த எந்த காரியத்தோடும் இணையாதீர்கள். ஆமென். எங்களுக்கு கூட அநேக வாய்ப்புகள் வந்ததுங்க. அநேக பேர் சொன்னாங்க, நீங்க அவங்களோட இருக்கணும், இவங்களோட இருக்கணும், அப்பதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. நாங்க ஒண்ணு சொன்னோம், கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தையை நாங்க மீற மாட்டோம். கர்த்தர் சில பேர்த்தோடு உங்களை இணையாதேன்னு சொன்னாங்கன்னா தைரியமா அவர்களோட நீங்க இருந்து உறவுகளை விட்டு நீங்க வெளியே வாங்க. உங்களை உயர்த்துறது மனிதர்கள் அல்ல, உங்களை உயர்த்துகிறது கர்த்தர். சில ஃப்ரெண்ட்ஸோடு கர்த்தர் உங்களை இணையாதே என்று சொன்னாங்கன்னா தைரியமா வெளியே வாங்க. ஐயோ, அவங்க என் பேரை கெடுத்துருவாங்க, நான் செய்த எல்லாத்தையும் வெளியே சொல்லி என்ன அவமானப்படுத்திடுவாங்கன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்னாருன்னா உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு நண்பனாய் இருந்தவர்கள் கிரியை செய்ய முடியாது, உங்களுக்கு எதிரியாய் இருக்கிறவர்கள் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்க சார்பில் யுத்தம் பண்ணுவாரு. கர்த்தர் சில உறவுகள் வேண்டாம் என்று சொன்னார்னா வேண்டாம். பிரியமானவர்களே, சில பார்ட்னர்ஸ், சில நேரத்துல சில பிசினஸ்ல சில பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, வேண்டாம்ப்பா, இந்த பார்ட்னரோட நீ சம்பந்தம் வைத்துக் கொள்ளாதேன்னு சொல்லுவாரு. ஆனா மீறி நீங்க சம்மதம் வைக்கும் பொழுது உங்க பிசினஸ்ல ஒரு அடி விழுகும். அதான் நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தார்னா திரும்ப அவர்களோடு இணைவதற்கு யோசனை கூட செய்யாதீங்க. கர்த்தர் பிரித்தார் என்றால் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாம தன் குடும்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாருங்க. யாருங்க ஆபிரகாம நடத்தினா? எந்த மனுஷனும் நடத்தல, கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் செழிப்பாக்கினார், கர்த்தர் உயர்த்தினார். ஐயோ, தனியா நிற்கிறேன் அப்படின்னு யோசிக்கல. கர்த்தர்
ஆபிரகாமோடு கூட கரம் கோர்த்தார். யோசேப்பு தன் சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு ஏதோ ஒரு தேசம் யாருனே தெரியாத ஒரு எகிப்துக்கு போய் உட்கார்ந்தாரு. ஆனா என்ன நடந்ததுங்க? கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு போர்த்திபார் வீட்டுக்குள்ள போறாரு, அங்கேயும் கர்த்தர் யோசேப்போட இருக்கிறாரு. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போறாரு, அங்கேயும் கர்த்தர் சிறைச்சாலையில யோசேப்போட இருக்கிறாரு. யோசேப்பு பார்வோனுடைய முன்பாக போய் நிற்கிறாரு, அங்கேயும் கர்த்தர் இருக்கிறாரு. எங்கெல்லாம் யோசேப்பு போனாரோ அங்கெல்லாம் கர்த்தரும் போனாரு. ஏனா கர்த்தருடைய வார்த்தைக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஆறாவதாக இந்த 7 நாள்ல கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன எந்த காரியத்தையும் நீங்க பிடித்து கொண்டு நிற்காதீங்க. இன்றோடு கூட விட்டுட்டு, ஆண்டவரே நீர் சொல்வத நான் கீழ்ப்படுகிறேன்பான்னு நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, இந்த 7 நாள் நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறதை உங்கள் கண் பார்க்க போகிறது, உங்கள் செவி கேட்க போகிறது, உங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து சொல்லுவாங்க, நிச்சயமா இந்த பிரதரோட இந்த சிஸ்டரோட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லத்தக்க வண்ணமாய் உங்களுக்காக கர்த்தர் பாளையத்துல இறங்கி யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. My God will fight for me. இந்த 7 நாள்ல உனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த காலை வேளையில நீர் பேசின வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட்டாப்பா. வேதம் சொல்லுகிறது, நீங்க யுத்தம் பண்ண போறீங்கப்பா, நீங்க யுத்தம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீங்க பலத்த சேனைகளின் தேவனாய் இறங்கி யுத்தம் பண்ணுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த 7 நாள்ல மனுஷ ஆலோசனைகளை அபத்தமாக்க போறீங்கப்பா. பிசாசுடைய திட்டங்களை குலைக்க போகிறீங்க. அதுக்காய் நன்றி தகப்பனே. சின்ன கூட்டமா இருந்தாலும் சிறிய துவக்கமா இருந்தாலும் இவர்களை பார்த்து இவர்களுக்காக ராஜா அந்த சிறிய காரியத்தை பெரிதாய் மாற்ற போறீங்க. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த 7 நாள்ல ஒரு மிகப்பெரிய காரியத்தை தேவன் செய்கிறதுக்காய் நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, திரும்ப இந்த லைவை நீங்க போட்டு கேளுங்க. 7 நாள்ல கர்த்தர் உங்களுக்காக மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். So thank you so much for joining. நாளை காலை 5:30 மணிலிருந்து 6:30 மணி அதிகாலை ஜெபம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஞாயிறு வரைக்கும் இந்த லைவ் நடைபெறும். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.